அந்த மாநாடு பந்தலே வந்து மிக சிறப்புங்க. 25,000 பேர் உட்கார்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு திடல். மட்டன் பிரியாணி போடணும். அந்த மட்டன் பிரியாணி போடுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா செலவு. மாநில தலைவர் தலைமையில் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சுதேசி பயணத்தை ஆரம்பிக்கணும். இந்த வணிக வாரியம் அப்படின்னு கொண்டு வந்தது 1989. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தது நம்ம தான். தமிழ்நாட்டில் அத்தனை கடையும் 1 மணி நேரம் அடைச்சு பார்ப்போமே, எத்தனை லட்சம் கோடி இந்த கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும். கல்வி படிப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது. அது காமராஜர் ஐயா சொன்னதும் நம்ம வெள்ளையண்ணாச்சி ஐயா சொன்னதும் எல்லாம் ஒன்று தான். பூ விற்கிறவங்க அந்த 10,000 கொடுத்து அந்த இடத்துல இருக்க முடியுமா? அக்கோஃபினா கின்லே வச்சிருக்காங்கன்னா கோக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலேன். இதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பட்டி காஃபின்னு எத்தனை இடத்துல இருந்து சொல்லுங்க? இப்போ எல்லா இடங்கள்லையும். அப்போ மக்கள் விழிப்பாயிட்டாங்களா? ஐயா உங்களுக்காக தான் போராடினாங்க, வியாபாரிகளுக்காக தான் போனாங்க. கூப்பிடும் போது எத்தனை பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்க? இந்த அமைப்புக்கு ஒரே ஒரு தகுதியான தலைவர்னா அது டைமண்ட் ராஜா வெள்ளையன் தவிர வேற யாருமே இருக்க முடியாது. ஐயாவுக்கு பேர் வைக்கணும், அவர் வாழ்ந்த மனித இடத்துல அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்களோட பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.